சுவாமி தங்களுக்கு ஒன்றும் தெரியாது கிடையாது. தங்களை பார்த்தால் அந்த அன்னவர் சிவபெருமான் போன்றே தெரிகிறது. ஆகையால் எங்கள் மனதை சோதிக்க வேண்டிய நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். அல்லது பாடங்களா? ஆனால் சுவாமி நீங்க பாருங்க பாருங்க. அல்லது பாடங்களா? பாதையில் விளையாடும் பாலர்களா தம்பி சிறுவர்களும் பாதையில் விளையாடும் பாலர்களா தம்பி சிறுவர்களா அந்த பக்கானார் மாடாமெங்கே சொல்லுங்கப்பா பக்கானார் மாடாமெங்கே சொல்லுங்கப்பா பக்கானார் மாடாமெங்கே அதோ இந்த திருச்செங்காட்டாங்குடியிலே தினம் ஒன்றுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செய்து வருகின்ற சேருத்துண்ட பக்தனானே அவனுடைய மனத்தை காட்டினார் என் வயிற்று பசியானதை நான் போக்கிக் கொள்வேன். சொல்லுங்கள். ஆனால் சுவாமி அன்னக்கொடியை கட்டி அங்கே ஆராய்ச்சி மணியெல்லாம் கட்டி இருக்கிறது அல்லவா? அதுதான் சிறுதொண்டரின் அண்ணா மடம். அங்கே செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஆனால் சுவாமி இதோ நாம் அவரை சோதிக்க செல்லலாமா? செல்லலாம் சுவாமி. அன்னக்கோடியை நாமும் அற்பமாடா தம்பி அற்பமாடம் அறுவையின் ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய அன்னக்குடியானதை அறுத்து அதாகுதம் செய்தால் ஆரடா ஆண்டு என்று வருவாரா அல்லது அழைத்து உபசரித்து அன்னம் படைப்பாரா? பார்க்கலாம் சுவாமி. அப்படி ஆகட்டும். கவசக்கோடியை நாமும் அருப்பம்பாடா தம்பி அருப்பம்பாடம் கவசக்கோடியை நாமும் அருப்பம்பாடா தம்பி அருப்பம்பாடம் கண்ட ஊடானே தொண்டர் அதாவது ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய கவசக்குடியானதை அறுத்தால் ஆரடா ஆண்டி என்று வருவாரோ அல்லது அழைத்து உபதாசம் செய்து அன்னதானம் கொடுப்பாரா? பாருங்க பார்க்கலாம். அரகரா 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 சிவ சிவா என்ற சத்தம் செவிதனில் கேட்டினங்கை அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. நான் கவனமாய் ஓடி வந்து அந்த கடவுளின் கிருபையாலே இப்படி திரும்ப எனக்கு அவமது வந்திடாமல் இந்த அஞ்சாத துயிலாதிக்கு ஐயா தவமது நிலக்கிடவே சரணமும் செய்திட்டேனே. கீழே உட்காந்து கும்பிடு. அப்படி சரணம் சாருணமையா தம்பிரானே சாமி சாம்ப சதா சிவனே தம்பிரானே. ரெண்டு தடவை ஏந்திரி. போடிய வழிபாட்டு நானே தம்பிரானே
எங்கள் மடத்தில் தினம் ஒன்றுக்கு 1000 வரங்களுக்கு அமுதளித்து வந்தோம். இன்றைய தினம் ஒரு வரங்களையும் வரவில்லையே, இது இறைவன் சோதனையா? அயலட்ட விதிப்படி ஆகட்டும், தங்களாவது தவறாமல் எங்கள் மன்றாடி கேட்கிறேன், அமுது புசியுங்கள் சாமி. 1000 முறை ஆறுதல் கூறினாலும் சரியே, ஆளன் இல்லா வீட்டில் அமரவ மாட்டேன், புருஷர்கள் இல்லா வீட்டில் போசனம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுவிடு. ஆனால் சாமி, எத்தனை முறை மன்றாடி கேட்ட போதிலும் சரியே, நீங்கள் அமுதுண்ண மாட்டேன் என்று தெரிவிக்கின்றீர்கள். அதால் எங்கு செல்கிறீர்கள் என்ற விவரத்தை ஆணையின் மேல் தங்கம் அள்ளிய தந்தாலும் அந்த அறையின் மேல் தங்கம் அள்ளிய தருகூரன் அடியாரே. அன்பான சாதமும் முன்ன வாருங்கள் ஐயானே ஐயானே. எங்கள் மடத்தில் தவறாமல் நீங்கள் அமுது புசித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். அல்லது அமணி அறையின் மேல் தங்கம் அள்ளிய தந்தால் அம்மானி அம்மானி ஆலனில்லா வீட்டில் அமுது பூசிப்பேனோ. அல்லது அம்மணி சாமி, ஆனையின் மேல் தங்கம் அள்ளி தந்தாலும் சரியே, உண்மைதான். ஆலன் இல்லா வீட்டில் அமரவும் மாட்டேன், புருஷர்கள் இல்லா வீட்டில் போஜனம் உண்ண மாட்டேன், என்னை விட்டுவிடு. ஆனால் சாமி, போஜனங்கள் உண்ண வந்தால் நம்பிரானே சாமி, உன்னுடன் சொல்லவில்லை நம்பிரானே. போஜனம் அறிந்தினார் உன் பொருள் அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன் ஐயனே. அல்லது அம்மானி, நீ உருகிடும் போல் நீல ஒரு கோடி தந்தால் அம்மானி அம்மானி உருகிடல உருகிடும் போல் நீல ஒரு கோடி தந்தால் அம்மானி அம்மானி. அந்த உறவன் இல்லா வீட்டில் உணவு புதிப்பேனோ அம்மானி அம்மானி. உறவன் இல்லா வீட்டில் உணவு. அதாவது அம்மணி சாமி, உருக்கிடும் பொன்னிலே 1 கோடி இருந்தாலும் சரியே, ஆளன் இல்லா வீட்டில் அமரவும் மாட்டேன், புருஷர்கள் இல்லா வீட்டில் போஜனம் உண்ண மாட்டேன், என்னை விட்டுவிடு. நான் சாமி, சொல்லுவேன். அப்படி தெரிவிக்காதே. இப்ப சொல்லு. இத்தனை நேரமாய் தம்பிரானே சாமி, இங்கே பதினோடு தம்பிரானே. இத்தனை நேரமாய் தம்பிரானே சாமி, இங்கே பதினோடு தம்பிரானே. சாமி, நான் பொன்னும் பருப்பு அனைத்து வித பதார்த்தங்களோடு செய்து வைத்திருக்கேன். அல்லது அம்மணி, 1000 முறை ஆறுதல் கூறாலும் சரியே, உன்னிடத்தில் வடை பாயாசம் போன்ற பொருள்களை அனைத்தும் தெரிவித்திருந்தாலும் சரியே, ஆளன் இல்லா வீட்டில் அமர்ந்து கொள்ள மாட்டேன், புருஷர்கள் இல்லா போஜனம் உண்ண மாட்டேன், என்னை விட்டுவிடு. அதாவது சாமி, நான் எத்தனை விதமாக மன்றாடி கேட்ட போதிலும் சரியே, நான் ஆளன் இல்லா வீட்டில் அமுதுண்ண மாட்டேன் என்று தெரிவிக்கின்றேன். ஆதலால் தாங்கள் எங்கு செல்கிறீர்கள், எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சாமி.
ஊருக்கு மேல் ஊரம் திருவாத்தி மரம் உண்டு அம்மானி அம்மானி அந்த ஊருக்கு மேல் ஊரம் திருவாத்தி மரம் உண்டு அம்மானி அம்மானி அந்த திருவாத்தி மரத்தின் கீழ் வீட்டு இருப்பேன் அம்மா அம்மானி அம்மானி திருவாத்தி மரத்தின் கீழ் வீட்டு இருப்பேன் அம்மானி. ஊருக்கு மேற்புறம் ஒரு திருவாத்தி மரம் உள்ளது. அந்த திருவாத்தி மரமானது 12 வருஷமாக பட்டு போய் கிடக்கின்றது. அந்த பட்டு போன திருவாத்தி மரத்தை அறிவித்திருப்பேன். உன் கணவனார் வந்தால் அங்கே வர சொல்லுவோம் மாதாயே. ஆனால் சாமி சம்போ மகாதேவா, தாங்களோ களைப்பாக வந்திருக்கின்றீர்கள். தங்களை பார்த்தால் மிகவும் பசியோடு தங்கள் படத்தில் கறி பதார்த்தத்தோடு சமையல் செய்து வைத்திருக்கின்றேன். அமுது விஷயங்கள் சாமி. சாமி தனியாக வந்து நீயும் கால்வனிந்தாயம்மா கால்வனிந்தாய் தனியாக வந்து நீயும் கால்வனிந்தாயம்மா கால்வனிந்தாய் தலைவானார் எங்கே அம்மா சொல்லு தாயே தலைவானார் எங்கே அம்மா அல்லது அம்மணி. ஆனால் சாமி நீ மட்டும் தனியாக வந்து கால் பண்ணுகிறாயே, உண்மைதான். உன் கணவனார் எங்கே அம்மா சென்றிருக்கா சற்று வருமா சொல்லுமையாயே. ஐயா சாமி, ஆனால் சாமி ஏனையா இத்தனை கோபம் வேண்டாம், ஏனையா இத்தனை கோபம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போ. ஏனையா தம்பிதானே இத்தனை கோபம் வேண்டாம். ஆனால் சாமி அங்கு போனதோர் மன்னர் தானும், போனதோர் என் மன்னர் தானும் உண்மை போல் வெறியோர் தம்மை சாமி. அந்த வானவர் வானவர் ரிஷிகளாக வந்திடுந்த போதனற்கு அயனான உபசாரம் செய்து அன்பரும் இருக்க சொன்னார். என்னுடைய பக்தனார் உங்களை போன்று அரிதேசி பரதேசியும் பல தேடிச் சென்று பல மடங்களுக்கு சென்று யாராரு அரிதேசி பரதேசி இருப்பார்களா என்று தேடிக்கொண்டு போயிருக்கின்றார். அன்னவர் வருவார். அம்மணி ஆளன் இல்லா மடந்த நீரே அம்மணியே தாயே அம்மணியே அம்மாடியே புருஷன் இல்லா மடந்த நீரே அம்மாடியே தாயே அம்மாடியே நான் போஜனம் உண்ண மாட்டேன் அம்மாடியே போஜனம் உண்ண மாட்டேன் அம்மணி. ஆனால் சாமி ஆளன் இல்லா வீட்டில் அமரவும் கூடாது, அப்படி அமர்ந்தாலும் ஆளன் இல்லா வீட்டில் அமுது புசிக்க கூடாது, புருஷர்கள் இல்லா வீட்டில் போஜனம் உண்ணக்கூடாது. ஆளபடியினால் என்னை விட்டு விடு, நான் வேறு காத்திருக்கின்றேன். சாமி நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் சாமி. தம்பிரானே சாமி பெரியோரே ஐயா
பார்த்தால் மிகவும் களைப்பாக இருக்கின்றீர்கள் போல தெரிகிறது. அதனால் தங்கள் மடத்தில் 18 விதமான கறி பதார்த்தம் செய்து வைத்திருக்கின்றேன். அமுது செய்யுங்கள் சாமி. அல்லது அம்மணி 1000 முறை ஆறுதல் சொன்னாலும் சரியே, ஆவன் இல்லா வீட்டில் அமுதுசிக்க மாட்டேன், ஒருத்தர் இல்லா வீட்டில் போஜனம் பண்ண மாட்டேன். என்னை விட்டு விடு. போகாதீர்கள். ஐயா தாவிய பசி கொண்டு தள்ளாடி சாமி சாமி தங்களை பார்த்தால் மிகவும் களைப்பாக இருக்கின்றீர்கள் போல் தெரிகிறது. நான் செய்து வைத்த பதார்த்தங்களை அல்லது அம்மணி 1000 முறை கூறினாலும் அதேதான் நான் சொல்லுவேன். ஆனபடியினால் ஆளனா வீட்டில் அமரவும் மாட்டேன், புருஷர்கள் மற்றும் போசம் பண்ண மாட்டேன். என்னை விட்டு விடு. நான் சொல்லுவேன். போக வேண்டாம் சாமி, போக வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். சாமி ஐயா உண்டானவர்
இத்தனை மீட்டா உட்கார்ந்தா நம்ம இல்ல Thank you.